சோழவரம் கிராமத்தை சார்ந்த எனது அருமை அப்பா சித்தன் பழனிக்காக காசு அன்பர்களுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100. அவர் ஆண்மராஜ் பெண்களுடைய அள்ளிகளை கூட கிருஷ்ணா ஆமா அப்படி அக்கா 5 7 அந்த வேலைக்கு வந்தோமே. ஆமா பூஜை செய்யணும். இப்ப பூஜை போறபடி அடி அம்மா வேணா தெரியல தெரியல Hallelujah.
பாரு மல்லிகை முல்லை இருவாட்சி கோந்து மிக சிறப்பா இருக்கீங்க. பூ எடுக்கிறீங்களா? பூ யாருக்காவது சேர்ந்த பூ சேரமானது. நீ என்னமா பூ எடுத்தீங்க அப்படி கேட்பேன் சொல்லணும். அப்ப அதாவது என்ன பூ எடுத்து என்ன பூ எடுத்து சொல்லியா? நான் என்ன பூ எடுக்க போற மாதிரி எல்லாம் பூ எடுத்தீங்க. நீங்க வந்து எல்லா பூவும் மல்லிகை பூவு கனகாபுரம் சாமந்தி பூவு அதாவது வந்து ரோஜா பூ இருக்கு. அதாவது இளையக்கண்ணி நீ என்ன பூ எடுத்த அப்படின்னு கேட்கும் போது என்ன நீ என்னடி பூ எடுத்த? சிவனுக்கு உகந்த பூ, பூஜை உகந்த பூ, முல்லை இருவாட்சி கோங்கு வெற்றிகள் பாடசாலம் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான நறுமணங்களை கொண்டிருக்காம். சரி, பூவடிக்கு வரும்போது நாங்க 6 கன்னிமாரமா விதமா இருக்கிறோம். ஆனா ஒன்னே பார்த்தா ஒரு விதமா தெரியுது. என்ன இது? என்ன வேலை? இது சும்மாதான். சரி, அப்படி இருக்கும்போது வாங்க. நான் என்ன பூ எடுத்துருந்தீங்களா? ரேடியா பூ. ரேடியா பூன்னா அதாவது வந்து நம்ம அகர சோகத்துல எப்பவுமே வந்து நம்ம நாகமத்துக்கு அத சோகத்துல இருந்து ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அருமை தம்பி யாரு செந்தில் அவர் வச்சுக்க ரேடியா. ரேடியா போட்டுன்னா ரேடியான்னா அதாவது பாரு முன்னால விரிச்ச மாதிரி இருக்கும். பூத்து வந்து நீட்டா இருக்கும். அந்த பூ என்ன பூன்னா அதாவது ஊமத்த பூ. அது எந்த பூஜை வைப்பாங்க? அதாவது ஏற்கம் பூ, ஏகாந்த பூ, ஊமத்தம் பூ, இன்னும் அவரும் இல்லை. எந்த சாமி சேர்த்துக்கணும் கேளு. உலகத்திலே சக்தி படித்த முதல் கடவுள் விநாயகர் பூஜைக்கு தான் ஏற்றுக்கும். நீ சாமி ஏற்றுக்காது. ஏற்கம் பூ, ஏகாந்த பூ, அருவன் பில்லு, ஊமத்தம் பூ இதை வச்சு கேட்டாதான் அவருக்கு. அதாவது சித்தி விநாயகர் இருக்கும். ஒண்ணு இல்ல, என் மாமா வச்சிருக்கேன் இந்த ஊர்ல. என் மாமா இருக்காரு இந்த ஊர்ல. பேர் சொல்லணுமா? எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். சொசைட்டி போடலாம் கேட்டான். என் வீட்டுக்கார போய் சொல்ல மாட்டான். அதாவது ரவி மாமா சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு அவரே சொல்லிருக்க அவரு நடத்திட்டு அர்ஜானா இருக்கு. நீ போமதான் சொல்ற. அழகா லட்சணமா பெண்கள் மாதிரி இருக்குது. தாடி சடை முடியலாம் மறைச்சு போயிருக்கு. ஆமா, ஏன் அப்படி? ஏன் கேட்டீங்கன்னா
நீ செல்லிலேயே பார்க்கலாம். இன்னைக்கு நகைச்சுவை பண்றாங்க. அது போகத்தான். அதாவது வந்து நீ பிறந்த நேரம் அப்படி நீ மஞ்சள் குங்குமம் பூசி முடியலாம அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி கேட்டா அப்பா அம்மா என்ன பண்றாங்க பிள்ளைக்கு நமக்கு காடி மீச இருக்கு மாதிரி யாருக்கு காய் மிட்டாங்க இருக்கு பத்தியா வீரப்பன் மாதிரி எங்க அப்பா பேரு வீரப்பன் தான். அதாவது இன்னொரு கேளுங்க ஆசனம் ஒரு நாள் தமிழ்நாட்டுல புதுப்பட்ட பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அடுத்தது எங்கன்னா ஆசனம்னா அஞ்சூர் வீரப்பன் பாருங்க ஐயா வீரப்பனுடைய நகரமானது ஆசனம். அஞ்சூர் ஆசனம் ரெண்டு தான் இருக்கும். அந்த நீதி எசனூர் இருக்கும் ஆதனூர் இருக்கும் இருக்கும். ஆசனம் வந்து தமிழ்நாட்டுல ரெண்டே தான் பாத்துங்க போட பார்க்கலாம். அது மாதிரி இருக்கும் போது காடி மிஸ் வந்ததுன்னா போட பார்க்கலாம். அதே மாதிரி தான் நானே நல்லா கேட்டுருக்கேன். அது போகட்டும் அம்மா அதே மாதிரி விடியதோ ஓட்டுட்டு பூ எடுத்தீங்க பூ எடுத்தவங்க இல்ல எதிர்பார்த்தாலும் எல்லாம் விட்டு விடும். அப்படி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா வச்சிருக்கேன் அப்படியேப்பட்ட இளைஞப்பட்ட எப்படி முதலிக்கலாம்னா யாருக்கும் முதல் சேரல உரையில முக்கால போட்ட மாதிரிங்க அம்மா ஆறா நரிமிதா நரிமிதா மதுமிதாவா நீ வந்து இங்க நெல்லு தெற்கால வட்ட மலர் சிவானி இங்க நெல்லு அவன் இளங்கோ தாத்தா கால வச்சுக்கிறேன். யாருக்கும் மழை சேரல சுத்தர ஏறி மழை இருக்கு அங்க மழை நிற்கும். கிக்கால ஓட்டியாங்க இல்லைங்க எல்லைய கம்மி ஆபட்டுகள் எப்படி மழை இருக்கா பாரு போது இளைய கன்னியாப்பட்டவங்க எல்லா செடியும் ஒரு நிறமா இருக்கும். ஒரு பூ ஒரு பூவுக்கு மட்டும் வித்தியாசமா இருந்தது. இந்த பூவுடைய வாசம் அந்த பூவுடைய வாசம் என்ன இருக்கும்? இளைய கன்னியாப்பட்டவை நான்கு வழியால் ஈக்காவல் என்றார். இந்த பூ விளையாட இருக்கிறேன் எடுத்து போட்டாங்க. ஒரு பூ மக்கள் வினோதமா இருக்குது அழகா இருக்குது எல்லா பூ வித்தியாசமா இருக்குது எடுத்து வந்து பார்த்தோம். நம்ம வேற ஒண்ணு இல்ல அவன் வேற இல்ல. அப்புறம் அப்படியே இருக்கும்போது மனைவிக்க முடியாக்கா ஐயோ ஐயோ என்ன செய்யணும்
உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? ஏ அம்மா இலைக்கண்ணு, அதாவது வந்து 7 இலைக்கண்ணுக்கு அது அப்படியே பட்டு ஒரு செடியில பூ நிறமா இருக்கும் போது ஒரு பூ எடுத்து 4 வழியா வைக்கும் போது கர்ப்பம் தெரித்தது. இந்த 6 கண்ணுக்கு தெரியாதாம். ஏன் சக்காலைக்கு ஏஞ்சி இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு கர்ப்பம் தெரிக்கும் போது தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமாங்க? தெரியாது. தெரியா. இதை யாரும் ஏமாத்துறதுல தெரியல. போயிட்டான். இப்படி இருக்கும் போது 7 கண்ணிமாரே எனக்கு ஞாபகம் வச்சு கர்ப்பாந்திரி எழுதுவா 4 பேருக்கு தெரியல. ஐயா 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 சிவபெருமானுக்கு மலருக்கு வந்தோம். நந்தபுரத்துக்கு குளிச்சுட்டு மலருக்கலாம்னு சொன்னோம். அப்பதான் மூத்தாக்க குளிச்சா வந்து கசகசம் போறோம். பூவை எடுத்து வைத்து கோயில மறுபடியும் குளிச்சு வந்து திரும்ப நம்ம நூலி மரக்குவா பிடிச்சி வெள்ளிங்கிரி சென்று சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு மலர்ந்து வர வேண்டும். அப்படி இருந்தோம். 6-7 பேர் வரும் போதற்கா மழை பத்தவில்லை. தெற்கால கோட்டையை மலரிடுங்க அப்படின்னு நினைத்தோம். மூளைக்கு வந்தவன் நின்றாள். அவ கேட்ட அவன் பேர் என்னப்பா? மதித்த அரசு கேட்கிறேன், எனக்கு தெரியாதுன்றான். அவளை கேட்ட அந்த பொண்ணு என்ன? சசிகாரா, சுஷ்மதா. சுஷ்மதா அவங்க இல்லைன்றாங்க. குணமதாவா? மதுமிதா இல்லைன்றாங்க. சிவானி இல்லைன்றாங்க. சாமி நனிமிதா தானே? எனக்கு மறந்துடும் பாப்பா. ஆதரவு அன்பழகம் ஒரு ஆன்மம் ஒரு முன்போகாரு. இப்ப சொல்லியா? காலையில 6 மணிக்கு 7 ஓட்ட கிளம்புறாரு. மாடு கலப்பை எல்லாத்துக்கும் போட்டாரு. திரிஷா பிரிச்சு திரிஷா அந்த கொண்டு போறாரு. ஏம்மா நான் 7 ஓட்ட போறேன், எனக்கு சாப்பாடு எடுத்துவா அப்படின்னு அந்த மனைவிட்ட சொல்றாரு. என்ன சோறு? சாப்பாடுப்பா, சாப்பாடு எடுத்து வர்றாரு. அது ஆண்மகன் வந்து எவ்வளவு முட்டாள்தனமா இருக்காரு அம்பாழகன். அந்த திரிஷா எவ்வளவு அன்பகையா இருக்கு அப்படின்னு நல்லா யோசிச்சுப்பாங்க. இந்த அம்மா வந்து சரி நம்ம கணவர் வந்து ஏமாட்ட போறாரு, நம்ம சாப்பாடுக்கு போகணும்னு இந்த வீட்டுல போய் உட்காந்து பேசிட்டு இருக்கு 1 மணி நேரம். பக்கத்து வீட்டுல ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கு. இப்படியே கதை பற்றி அந்த அம்மா உட்காந்துச்சு. இவர் போய் ஒரு நாள் 7 ஓட்டாரு. மணி 12 மணிக்கு 7 ஓட்டி இருக்காரு. பொண்டாட்டி சாப்பாடு வருவாரு. எவ்வளவு யோகமா 7 ஓட்டிருக்காரு கஷ்டப்பட்டு. பொண்டாட்டி சாப்பாடு தோறுன்னு இந்த அம்மா ஊரெல்லாம் போய் ஊருக்காக பேசிட்டு அது போகும்போது இந்த வாத்தை அடிச்சு நல்லா குழம்பு வச்சுக்குவாங்க. இந்த அம்மா நினைச்சு ஒரு கூடையில அந்த வாத்தை எடுத்து வச்சுட்டு அரிசி பருப்பெல்லாம் அந்த கூடையில எடுத்து வச்சுட்டு சும்மா ஒளிக்க மூட்டை எடுத்துட்டு போய் ஆமணியான இருக்கிற மாமன் கஷ்டப்பட்டு ஏற்படுறாரு. முட்டா பைய முன்கோக்காரன் அப்படின்னு மட்டும் நினைச்சுட்டு மொழமா கொண்டு வாய்ப்புல கூடிய இந்த கூடிய இறக்கி வச்சு வேகமா இவர் என்ன நீங்க 7 ஓட்ட விட நம்ம பசி ஓவரா போட்டு இவ்வளவு முட்டா பையன் வச்சா ஆண் பையன் கோவக்காரன் வச்சா. அதே எப்படி சாப்பாடுக்கு வர நான் காலையில ஒரு வார்த்தை அடிச்சு எடுத்துருவாங்கன்னா 12 மணிக்கு சாப்பாடுக்கு வர அப்படின்னு சாட்டையை எடுத்து அந்த மனைவியை சட்டியா அடிச்சாரு. அப்ப அந்த மனைவி எவ்வளவு அழிவாக்குறாரு. என் கணவர் எங்க கோபத்தில் அடிக்கிறாரு. இந்த சாமி நாள் ஆனவரி நான் 10 இருந்தா நான் சமைச்சு வச்ச இந்த வாத்து என் ஆம்பளையா திறந்த உடனே இந்த சாப்பாட்டை அது உயிரோட போகணும்னு அவ சாக்கு விட்ட உடனே எங்காவது நம்ம பொண்டாட்டி அம்மா பத்தினியா நம்ம திறந்தெல்லாம் பார்க்கணும். அந்த கூடிய அம்மா என்ன இங்க அந்த முன்தோகை இருக்கு முட்டா பையன் இல்லையா முன்தோகை இருந்து அந்த வாழையை திறந்தாரு பாரு அந்த கூடிய உயிராக வந்து ஓடியாம போவோம். இதை செட்டா போட்டு அடிச்சா வந்து அவரை கூறி அனுப்பிட்டு இருந்தாங்க. நம்ம ஆம்பளை முட்டா பையன் உடனே அந்த காலத்தை திறந்த உடனே அந்த வாத்து எழுத்து ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆஹா
நாம முட்டா பையன் நம்ம பொண்டாட்டிய பத்தினிய போய் நம்ம அடிச்சுட்டோமே, அப்படியே பத்தினி ஆச்ச பொம்பளை நம்ம ஓங்கி நம்ம கோவத்தை அடிச்சுட்டோம். இனி பொண்டாட்டி சொல்றதா நம்ம கேட்கணும்னு சொல்லி அந்த வாட்சி சமைச்சிருந்தாரையா சாப்பாடு தனியா அது உயிரோட இருந்தா எரிஞ்சு உடம்பு எனக்கு ஆம்பளை வந்து இப்படி பொம்பளை எவ்வளவு ஈஸியா திரிச்சா ஏமாத்திட்டாங்க. இப்ப மாசமா வருவா அத்த கதையை பாருங்க. அம்மா முட்டா பையன் அம்மாட்டோ பத்தொன்பது அங்கதான் கேட்கிறேன். ஒவ்வொரு கருத்தானதும் அதாவது நம்ம தான் படிக்கலன்னு சொல்ல முடியாது, நம்ம தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அதாவது 4 பேர் உட்கார்ந்து பேசும்போதுதான் இந்த கட்டுரைகளை தெரியுமா. அது போல நகைச்சுவை மன்னன் அருமை மாமா, ஆமா, அதாவது ஜெமினி கணேசன் அவர்கள் இல்ல, அவரோட இல்லை, எம்ஆர்ஆ. அது போல சிறப்பான ஒண்ணு நகைச்சுவை பண்ணக்கூடிய ரவி மாமாவுடைய சின்னாம்போடுல இருந்து, அதாவது சமீபம் போடுறது வந்து நாடக காத்தாய் சின்னம் போடுறது செம்ம அறிஞர் நடிப்பாரு. ஒவ்வொரு டாக்டர் மாமா கூட வந்திருக்கிறாரு, என்ன அப்படி அழைத்து கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப ஆசை. அதான் கேட்டீங்கன்னா இப்படிலாம் இருக்க வேண்டாம். எல்லாரும் வந்து ஒரு கவிதை தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே அப்படி கூடாது. நீ பாருங்க, இந்த பாப்பா கேட்கிறேன், என்ன போய் சொல்றது, உன் பேர் என்ன கண்ணு? மதியரசி. மதியரசி. எல்லாரும் ஸ்ட்ராங்கா கல்வி நல்லா படிக்கணும், சரியா? படிப்பீங்களா? காலையில் ஏஞ்சி அம்மா கிட்ட, அம்மா நான் பள்ளிக்கூடம் போகணும், சாப்பாடு வேணுமா நேரத்தில்